எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பணத்துக்கு எப்படி நன்றி எழுதான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்னு பார்த்திங்கன்னா பணங்க. இன்றைக்கி பணம் இல்லாமல் உலகமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பணத்துக்கு நம்ம ஏன் நன்றி சொல்லணும்னா, முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நிறைய வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பணத்துக்கு நன்றி சொன்னால் பணமும் உங்ககிட்ட நிறைய வரும். ஸோ என்ன மாதிரி விஷயம் தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படி பார்த்திங்கன்னா, வரவு செலவு 2 விஷயம் இருக்குது அந்த பணத்துக்கு. ஸோ இப்போ வரவு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது ஒரு சம்பாதிக்கிறீங்க, இல்லை யாராவது உங்ககிட்ட பணம் தராங்க, இல்லை நீங்கள் ஏதாவது பேங்க்கில் பைசா போட்டு அது வட்டி உங்ககிட்ட வருதுன்னா அது வரவாக நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த வரவுக்குன்னா அந்த பணத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதேமாதிரி இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தா செலவு. ஸோ இது யாருமே சொல்ல ரொம்ப நன்றி சொல்ல தயக்கப்படுவோம். ஏன்னா பணம்ன்றது நம்ம கிட்டே தான் இருக்கணும், நம்ம மட்டும் வெளியே போகக்கூடாதுன்றது எல்லாரோட இயல்பான குணமே அதான். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா பணம்ன்றது வெளியே போகணும். பணம் ஒன்று உள்ளே வந்தால் அது வெளியே போனால் தான் அது திருப்பி நம்மக்கிட்ட வருமே. ஸோ பணம்ன்றது என்ன சொன்னால் ஒரு ஆற்றல்னு நான் சொல்லலாம். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போது அந்த பணம் ஆற்றலையும் இந்த நன்றி உணர்வையும் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ பணம்ன்றது ஆற்றல். அது எப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள்கிட்ட உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணி தரும். ஸோ இந்த வீடியோவில் பாருங்களேன், சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய மின்சார கட்டணம் சரியாக செலுத்த முடிகிறது, அந்த பணத்துக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என் அப்பாவிடமிருந்து 1000 ரூபாய் வாங்கினேன், அந்த பணத்துக்கு நன்றி. அதே மாதிரி எனக்கு மாதம் 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கிறது, அந்த பணத்துக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பணம்ன்றது வரவாகவும் செலவாகவும் அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இல்லை இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ பணத்தை நன்றி எழுதுகிற என்ன சில பேருக்கு சிக்கல் வரும்னா, நிறைய பேர் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு யாராவது பணம் கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அடுத்தவங்க கொடுத்த பணம் தான் இருந்தாலும் அந்த பணத்துக்கு நன்றி எழுதுங்க. ஸோ யாராவது கொடுக்குறாங்க, ஸோ அந்த பணத்தை வாங்கி நம்ம செலவு பண்ண நம்ம கையில் பட்டு அந்த பணம் போகுது பார்த்திங்களா, அந்த பணத்துக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வரும். ஸோ பணத்துக்கு நன்றி எழுதுனா தான் என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணன்றது நிறைய வரவு கிடைக்கும். ஸோ இது எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இப்போது வேலை பார்த்துட்ருப்பீங்க. பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடச்சி உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, இப்போ நல்ல கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆகி அது மூலிமா உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புது ஆர்டர்ஸ் வேணால் வரலாம். ஸோ வெளிநாட்டிலேருந்தோ இல்லை எங்கேருந்தா கிடைக்கும் பணன்றது உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நன்றிகளாக இருக்கீங்களோ பணன்றது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அன்றாட தேவைக்கு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். இப்போ 1 ரூபா கிடைச்சாலும் நன்றி சொல்லணும், 10 ரூபா கிடைச்சாலும் நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் எந்த சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்லாம் அதெல்லாம் இங்கே விஷயமே இல்லைங்க. பணம் 1 ரூபா இருந்தாலும் பணம் தான், 10 ரூபா இருந்தாலும் பணம் தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொன்னாங்கன்னா பணன்றது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பணத்து மேலே இருக்கிற பயம் குறைஞ்சிரும். ஸோ இப்போ எப்படி சொல்லலாம் பார்த்திங்கன்னா, இப்போ சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் என்ன, ரொம்ப பணம் இருக்கும், ஆனாலுமே எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பெருசாக கட்டி திருப்பி நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி பயம் இருக்கும். ஸோ அந்த பயம்லாம் குறைஞ்சி நீங்கள் தைரியமாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ வேலைக்கு போகிறவங்க கூட இப்போ சில பேர் கோர்சஸ்லாம் எடுத்து படிக்க அவ்வளோ யோசிப்போம். இவ்வளோ செலவு பண்ணி இந்த கோர்ஸ்லாம் படிக்கணுமா, அவ்வளோ செலவாகுமே, இவ்வளோ ஆகுமேன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் நன்றி சொன்னால் அந்த பயம்லாம் குறைஞ்சி நீங்கள் பணத்தை தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனால பணம் திருப்பி உங்ககிட்ட வரும். நீங்கள் எந்த இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த பணம் திருப்பி உங்ககிட்ட லாபம் மூலிமா கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். ஸோ இதான் நம்ம பணத்துக்கான நன்மைகளே தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.